சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 6000 நிதியுதவி வழங்குவது குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸாம் புயல் வெள்ள நிவாரணம் ரூபாய் 6000 யாருக்கெல்லாம் வழங்கப்படும் என்பது குறித்த அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இது குறித்து தமிழக அரசு பிறப்பித்துள்ள அரசாணையில் மிக்ஸாம் புயல் காரணமாக சென்னை மாவட்டத்தில் அதி கனமழை பெய்தது. மேலும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட சில வட்டங்களில் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. இதை அடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிக்ஸாம் புயல் வெள்ளம் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி தொகையாக ரூபாய் 6000 ரொக்கமாக வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன்படி புயல் வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரண தொகையை சம்பந்தப்பட்ட நியாய விலை கடைகள் மூலமாக ரொக்கமாக வழங்கப்படலாம் என்றும், இதனை முறையாக கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் டோக்கன்களை முன்னதாகவே கூட்டுறவுத்துறை மூலம் வழங்கப்படலாம் என்றும் விரிவான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் புயல் மற்றும் அதி கனமழை காரணமாக சில பகுதிகளில் ஏடிஎம் மையங்கள் இயங்காததாலும் பயனாளர்களின் வங்கி கணக்கு எண்கள் சேகரித்து நிவாரணம் வழங்க காலதாமதம் ஆகும் என்பதாலும், மேலும் பாதிக்கப்பட்ட பலர் தங்களது ஏடிஎம் அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள் ஆகியவற்றை இழந்திருக்க கூடும் என்பதாலும் அவர்களுக்கு உடனடியாக பயனளிக்கும் வகையில் நிவாரண தொகையை ரொக்கமாக வழங்கலாம் என ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. யாருக்கெல்லாம் கிடைக்கும்? மிக்ஸாம் புயல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து துணிமலைகள், பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இழந்த குடும்பங்களுக்கு நியாய விலை கடைகள் மூலமாக டோக்கன் வழங்கும் முறையை பின்பற்றி ரூபாய் 6000 வழங்கப்படும். இந்த மழை வெள்ளத்தால் ஒன்றிய, மாநில அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவன உயர் அலுவலர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவோர் மற்றும் சர்க்கரை விருப்ப குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது வாழ்வாதாரம் பாதிப்பு, துணி, பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இழப்பு ஏற்பட்டிருந்தால் பாதிப்பு விவரங்களை தங்களது வங்கி கணக்கு விவரத்துடன் தங்கள் பகுதிக்குரிய நியாய விலை கடைகளில் விண்ணப்பிக்கலாம். டோக்கன் வழங்கும் முறை. நிவாரண தொகையை ரொக்கமாக வழங்குவதில் எவ்வித சிரமமும் ஏற்படாத வகையில் விநியோகிப்பதற்காக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து துணிமணிகள், பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இழந்த குடும்பங்களுக்கு சம்பந்தப்பட்ட நியாய விலை கடைகள் மூலம் டோக்கன்கள் வழங்கப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.